துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்ததன் வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிபோற்றி, உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்லி, ஆத்தாலை இந்த அண்டத்தையெல்லாம் ஒவ்வொரு நாளும் காப்பவளை இந்த அற்புதமான திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் கொத்தையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஆதி விநாயகர், ஸ்ரீ கன்னிமூல கணபதி, அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ கன்னிமார் கருப்பண்ணசாமி திருக்கோவில்கள் நூதன ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களினுடைய ஆன்மீக அடியார் பெருமக்களினுடைய திருவடிகள் அத்தனை பேருக்கும் எங்கள் கொங்கு சிரிப்பருவி தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக பணிந்த வணக்கங்களை முதற்கண் உங்கள் பாதங்களிலே பணிவன்போடு தெரிவித்து மகிழ்கிறோம். நல்லா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. நல்ல கலைஞர்கள் நம்ம மண்ணுக்கு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லா கைதட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மையிலுமே ஊருக்கு நடுவே கோவில் இருக்கும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கொத்தையம் மண்ணில் தான் நான் உணர்கிறேன், கோயிலுக்கு நடுவே ஒரு ஊரே அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியை காணக்கூடியிருக்கிறீர்கள் என்றால் பண்பாட்டின் அடிச்சுவட்டில் நடம் புரிகின்ற அத்தனை பெருமக்களினுடைய பாதங்கள், அத்தனை பெருமக்களினுடைய பாதங்களுக்கும் நன்றிகளை சொல்லி, உண்மையாகவே இங்கே வந்த உடனே அழைப்புதல் கேட்டேன், கொடுத்தாங்க. தம்பிகிட்ட சொல்லி, மஞ்சு யாருடைய பேரெல்லாம் சொல்லணும் மேடையில், ஊர் பெரியவங்க முக்கியஸ்தர்கள் பேரெல்லாம் கொஞ்சம் சொன்னா மேடையில் சொல்றதுக்கு வசதியா இருக்குமேன்னு கேட்டபோது அவங்க சார்பா சொன்னது என்னை ரொம்ப வியக்க வச்சது. என்ன தெரியுங்களா, எங்க கொத்தையம் மண்ணில் எல்லோருமே பெரியவர்கள் தான், தனித்துவமாக யாருடைய பெயரையும் குறிப்பிட வேண்டாம், எல்லோருமே முக்கியஸ்தர்கள்னு சொன்ன அந்த பண்பாடு நிறைந்த இந்த மண்ணை தொட்டு வணங்கி என் பேச்சை தொடங்க நான் ஆசைப்படுகிறேன். நல்லா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. அதுவும் குறிப்பா பெண்களுக்கெல்லாம் சொல்றேன். குறிப்பா ஜெர்மன்ல இருக்கிற ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமா மஞ்சு, பெண்கள் நல்லா கைதட்டி உற்சாகமா இருந்தீங்கன்னா கூந்தல் நீளமா வளருமா. அங்க ஒரு ஆயா தட்டிட்டு உடனே இழுத்து பார்க்குறாங்க, உடனே வா ஆயா வளரும், கொஞ்ச நாள் கழிச்சு தான் வளரும். உண்மையிலுமே சொல்றேன், எவ்வளவு அழகா உட்கார்ந்து சிரித்த முகத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த கும்பாபிஷேக விழாவே அதற்காகத்தான். எல்லோரும் வாழ்நாள் முழுவதும் சிரித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தாய்க்கு இப்படி ஒரு கும்பாபிஷேக விழாவினை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். என்ன, அந்த தாயினுடைய மனம் குளிர்வதை போல உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் குளிர வேண்டும் என்று எல்லாம் வல்ல காளித்தாயினுடைய பாதம் பற்றி நாங்கள் அத்தனை பேரும் வழிபாடு செய்கிறோம் என்று சொல்லி, ஏன் வழிபாடு செய்யணும், ஆலயங்களுக்கு ஏன் போகணும்? உண்மையா சொல்றேன், ஆலயத்திற்கு செல்லுவதை விட அந்த ஆலயம்ங்கிற வார்த்தை தமிழ் சொல் கிடையாதுங்க, அது வடமொழி சொல். ஆ அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கும், லயம் அப்படின்னா ஒன்றி போதல், லயிச்சு போறதுன்னு சொல்றேன். அதை அப்படியே பார்த்து லயிச்சுட்டேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா. ஆன்மா எதனோடு ஒன்றி போகிறதோ அதற்கு பெயர் தான் ஆலயம் என்று நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் பேர் சூட்டி வச்சாங்க. இன்னைக்கு அற்புதமா இந்த ஆலயத்திற்கு, கோவிலுக்கு நாம் அற்புதமா ஒரு கும்பாபிஷேக விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், வர முடியாம வெளியூர்ல இருந்தா கூட தயவு செய்து வர சொல்லுங்க, உறவுகளை நண்பர்களை எல்லாரையும் வர சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா, கும்பாபிஷேகத்தன்னைக்கு அந்த கோபுர கலசத்தில் ஊற்றப்படுகிற அந்த புனித நீரினுடைய ஒரு துளி நம்ம மேல பட்டுதுன்னு வைங்களேன், 7 ஜென்மமெல்லாம் இல்லைங்க,
21 தலைமுறை சாபங்கள் நீங்கும் என்பதுதான் நம் இந்து சமயம் அறிவிக்கின்ற ஒரு அப்பற்ற விஷயம். அதனால இது நம் தலைமுறைகளை காப்பதற்காகத்தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட மகா கும்பாபிஷேக விழாவை, இன்னும் சொல்ல போனா பழைய ஆலயங்களை எல்லாம் புதுப்பித்து இவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க. அப்படின்னா இப்போ யாருக்கு கைதட்டணும் தெரியுங்களா? ஒரே ஒருவங்களுக்கு கைதட்டுங்க. யார் அவங்க தெரியுங்களா? இந்த ஆலயத்திற்கு இப்படி ஒரு குடமுழுக்கு விழா நடைபெறுவதற்காக வேறாக விழுதாக செயல்பட்டு வியர்வை சிந்திய அத்தனை பேருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையிலுமே அதுதான் அவங்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய கைமாறு. உண்மையாகவே அற்புதமான முறையிலே வேத மந்திரங்களை முழங்கிக் கொண்டிருந்த நம்முடைய மரியாதைக்குரிய சிவாச்சாரியார் பெருமக்களுக்கும், இன்னும் சொல்ல போனா அற்புதமான இந்த முறையில எந்த அளவுக்கு மிக சிரத்தையா செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே அப்பா அன்னதானம் பாப்பாலாம் அந்த அம்மாலாம் பாருங்க, ஆள் தான் இப்படி, ஆனா 4 தட்டு சாம்பார் சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அண்ணங்கிட்ட சொல்லுது, உருளைக்கிழங்கையும் சேர்த்து போடுங்கன்னு. என்ன வெறும் சோறா போடுறீங்க அப்படின்னு. அப்படி அரிச்சு போடுங்க, முடிச்சுட்டு எடுத்து வைங்க, சாப்பிடாம ஊர் பக்கம் போக மாட்டேன்னு. இதில் விட என்னன்னா மேடையில் தான் உட்கார்ந்துருக்கு மஞ்சண்ணா அப்படின்னு. ஏமா கேட்குறேன்னா, அங்கே ஒரு ஆயா சக்கரை பொங்கல் சாப்பிட்றாங்க, எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுன்னு. ஆள் தான் இங்கே உட்கார்ந்துருக்கே தவிர கவனம் பூரா சக்கரை பொங்கல் சாம்பார் சாப்பாடுலேயே தான் உழண்டுக்கிட்டு கிடக்கு. ஆனால் தம்பி உண்மையிலுமே கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கிற தம்பி உண்மையிலுமே போயிட்டு வந்து அது சக்கரை சாப்பாடு இல்லைக்கா வெள்ளை சாப்பாடுன்னு சொன்னது. வெள்ளை சாப்பாடா? அப்போ வேண்டாம் அப்படின்னு அதை ஒரு பெருந்தன்மையாக மறுத்துச்சு பிள்ளை. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, நல்லா கூடி இருக்கீங்க. ஒரு 2 செய்தியை மட்டும் என்னுடைய முகவுரையாக சொல்லி தம்பி சொன்னார், மழைத்துளி விழற மாதிரி இருக்குன்னு. கூட்டிகிட்டு வந்த தம்பிகள்கிட்டையும் கேட்டேன், நேற்று மழையான்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் தொடர்ந்து 2-3 நாளாகவே மழைன்னாங்க. சந்தோஷப்படுங்க. ஏன் மண்ணை மழை நனைக்கிறது என்றால், கொத்தைய மண்ணை ஏன் மழை நனைக்கிறது என்றால், நீங்கள் எடுக்கிற கும்பாபிஷேக விழாவினை அந்த கன்னிமூல கணபதியும் காளி ஆத்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற சத்திய சாட்சிதான் இந்த மண்ணை மழை நனைக்கிறது. அப்படின்னா எல்லாருக்கும் அந்த பெருமை கிடைச்சிருமா? எல்லாருக்கும் அந்த சிறப்பு கிடைச்சிருமா? நீங்க எல்லாம் உண்மையே சொல்றேன், எத்தனை கூட்டம் உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். கும்பகோணம் பக்கத்துல தலைவா மாறி மாறி வருது, ரொம்ப சிரமமா இருக்கு. முதல்ல இந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க, சரிங்களா? அப்படியே விடுங்க, விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. சந்தோஷம். திருமணம் ஆயிடுச்சா தலைவா உங்களுக்கு? அதான் சிரிக்காம இருக்கீங்க தெரியுது. ரொம்ப ஒரு மாதிரி. உண்மையிலுமே அந்த ஆடியோக்காரு தம்பிக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கும். உண்மையிலுமே அவ்வளோ ரொம்ப தொழில்நுட்ப கலைஞர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு கூட்டம் கூடியிருக்கு. பாத்தியா தம்பி எவ்வளோ அழகா ஆண்கள் பெண்கள் அழகா அப்படி உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை நல்லா ரசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த சில செய்திகள் உங்களுக்கு சொல்லிட்டு நேரடியாக இவங்களை அறிமுகப்படுத்தி நான் பேச சொல்லலாம் நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, கோயிலுக்கு போகிற போது என்ன மாதிரி கவனத்தோட போகணும்? கோயிலுக்கு போகிற போது எந்த மாதிரி கவனத்தோட போகணும்னா, எதையும் கேட்டு கோயிலுக்கு போகக்கூடாதான். இதை நான் சொல்லல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். ஏன் அந்த ஆத்தாட்ட ஒரு கோரிக்கை வைக்க கூடாதா? வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். என்ன காரணம்னா, தன்னை தேடி வருகிற பிள்ளைக்கு எது தேவை என்பதை அறிந்து தருகிற தாய் இருக்கும் போது அவளிடத்திலே போய் நீங்க எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். எங்க ஊர் பெருந்துறை, நீங்க பார்க்கலாம், ஈரோடு வர வழியில நீங்க பார்க்கலாம் பெருந்துறை. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே சோழீஸ்வரர் கோயில் இருக்கு. போன பிரதோஷத்துக்கு மாலை நேரத்தில் வழிபாட்டுக்கு நேரம் இல்லைன்னு காலையிலேயே போறேன், கூட்டமே இல்லை. ஏன்னா மாலையில தானே பிரதோஷம் கூட்டம் வரும். காலையில் பார்க்குறேன், ஒரு ஐயா சாமியை பார்க்குறாரு, ஓடி வந்து செருப்பை பார்க்குறாரு. சாமியை பார்க்குறாரு, ஓடி வந்து செருப்பை பார்க்குறாரு. சாமியை பார்க்குறாரு, ஓடி வந்து செருப்பை பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, சாமியை விட்டுட்டு செருப்பையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் பலார்னு ஒரு அறை விட்டார். ஏன்னா சாமி அங்கே இருக்கு, செருப்பை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க, என்னடா நீ எல்லாம் அப்படின்னார். நம்மால் சொன்ன அடி வாங்கினவன், புது செருப்புங்க ஐயா, 700 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், எவனாவது ஆட்டையை போட்டுருவானோன்னு பயமா இருக்குன்னா.
அதுக்குத்தான் என்ன மாதிரி செய்யணுங்கிறது. எப்படிங்கய்யானதா எடுத்து மஞ்சப்பையில போட்டு கக்கத்திலே வச்சுட்டு வந்துட்ட மாதிரி கோயிலுக்குள்ளேன்னா, இதுக்கு அவனே பரவாயில்ல. கண்ணதாசன் தாங்க ஒரு 2 வரி பாடுனா. என்ன தெரியுங்களா? எது வழிபாடு தெரியுங்களா? எது வழிபாடு தெரியுங்களா? ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. தீபம் இருப்பது எங்கே? அது எங்கே? வேறெங்கே? தீபம் இருப்பது எங்கே? ஒரு பாட்டு நல்லா இருந்தா ஒரு கைதட்டல் கொடுங்க. கண்ணதாசன் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள். நீங்க எவ்வளவு பெரிய மாலை கொண்டு வந்திருக்கீங்க, சாமிக்கு தங்கத்திலேயே பட்டு சேர்த்துறீங்களானெல்லாம் அந்த ஆத்தா சாமி பார்க்கறது இல்ல. எதை பார்க்கிறாள் என்றால், எத்தகைய மனதோடு நம்முடைய குழந்தை நம்மை தேடி வருகிறது என்பதைத்தான் அந்த ஆண்டவன் தாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட அற்புதமான விழாவில் உண்மையிலுமே ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்துகிற வாய்ப்பு பணம் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கிட்ட கோடி ரூபாய் இருக்கு, எங்கிட்ட லட்சம் ரூபாய் இருக்கு, நடத்திட முடியுமா கும்பாபிஷேகத்தை? முடியாதுங்க. யாருடைய கரத்தால் அந்த புனித தண்ணீரை வாங்கி ஊற்றிக்கொள்ள வேண்டும் என்று அந்த தாய் நினைக்கிறாளோ அவர்களால மட்டும்தான் அந்த கும்பாபிஷேக விழாவை நடத்த முடியும்னு சொன்னா, இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்பாரு வள்ளுவர். யாரால எது நடக்கணுமோ அவங்களால அது நடந்தே தீரும் என்பதுதான் பகவத்கீதை சொல்லுகிற வழியும் அப்படின்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு, ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு, ஒரு குடும்பத்தினுடைய மன நிறைவிற்கு, நிம்மதிக்கு எது காரணமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? ஆண்கள் உழைக்கிறதுனால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கா, இல்ல பெண்கள் பொறுப்போட குடும்பத்தை நடத்துறதுனால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்காங்கிறது தான் இன்றைக்கு பட்டிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. இதில் ஆண்களின் உழைப்பேன்னு பேசுறதுக்கு 2 ஆண் மக்கள், பெண்களின் பொறுப்பேன்னு பேசுறதுக்காக 2 பெண் மக்கள் வந்திருக்காங்க. இவங்க நல்லா நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா? இவர்கள் வாயை பயன்படுத்துகிற போதெல்லாம் நீங்கள் கையை பயன்படுத்தினால் போதும். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். கையை பயன்படுத்தினா என்னங்க, நல்லா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. எந்த அளவுக்கு கைதட்டல், ஏன் கைதட்ட சொல்றாங்கன்னு யாரும் இதான் நினைக்காதீங்க. ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள், உடன் பழகியவர்களினுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி ரொம்ப அழகா கொத்தைய மண்ணில். ஆனால் உண்மையா இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்காங்க மஞ்சு, இவங்களுக்காகவே நான் சொல்றேன். ஏம்மா, வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல, நம்ம கொத்தையம் மாதிரியான கிராமத்து மண்ணிலும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல. இந்த 2 தாய்மார்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. வெளிநாட்டு தாய்மார்களுக்கும் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமா? வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் கொத்தையம் மாதிரியான கிராமத்து தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 பேருடைய ஓட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? என்ன வேறுபாடு தெரியுங்களா? வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இளைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் கிராமத்து தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்னா அப்படிப்பட்ட பெருமை. ஆமா, மனைவி மாதிரி நிலையா இருக்கிற மாதிரி பாருங்க. ஒரு சொல்ற ஒரே வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உண்மையிலுமே நல்ல நாங்க பேசி அவங்க விசில் அடிச்சா பரவாயில்ல, மைக்கே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒன்றும் பரவாயில்ல, நல்லா வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா?
ஏன் இவ்வளவு தூரம் ஒரு பண்டிகையில் நல்ல சிரிங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்தீங்கன்னா சிரிக்கிற ஆள் பக்கத்தில் உட்காரணும், அதுதான் நல்லது. சில பேர் பாருங்க பேங்க்ல கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாத மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருப்பான், பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆளுக்கு பக்கத்தில் உட்காராதீங்க. அது ரொம்ப, அது சொல்ல போனால் ஒரு வகையில் தற்கொலை முயற்சி. அன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்தில் இந்த பாப்பா பேசுது, 1.25 மணி நேரம் பேசுது. பேசி முடிச்சுட்டு நன்றி நடுவர் அவர்களேன்னு மைக்க கீழே வைக்க போது எங்கிருந்தோ ஒரு மனுஷன் வந்துட்டான். ஏன் பாப்பா அதுக்குள்ள முடிக்கிற, பேசு. ஐயா 1.25 மணி நேரம் பேசிட்டேன், கேட்டீங்களா? கேட்டுட்டு தான் வந்திருக்கேன், பேசு, மைக்க எடு. இந்த பாப்பா பயந்து மைக்க எடுத்து மறுபடியும் ஒரு 1.25 மணி நேரங்க, 2.5 மணி நேரம் கைதட்டுங்க. நான் உண்மையை சொல்றேன், 2.5 மணி நேரம். மறுபடியும் நன்றி வணக்கம்னு அடுத்த 1.25 மணி நேரத்தை முடிச்சு கீழே மைக்க வைக்க போகுது. அந்த மனுஷன் எங்கிருந்தோ வந்துட்டான். ஏன் பாப்பா அதுக்குள்ள முடிக்கிற, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசு. மறுபடியும் 1.25 மணி நேரம். ஆத்தாடி, ஏறக்குறைய 4 மணி நேரத்துக்கு இந்த பிள்ளையே பேசியிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் கதி கலங்கி போய் நிற்கிறோம். இது அப்படியே நான் அப்படியே நாக்கு தள்ளுற மாதிரி நிற்கிது எங்கள் பிள்ளை. மைக்க வைக்க போறேங்க போது பாப்பா ஏன் நேரம் பாப்பா காலிலேயே விழுந்துருச்சு. ஐயா இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லையா, நேராக ஐசியூவில் தான் போய் சேரணும் மாட்டிருக்கேன். நிலமை அப்படித்தான் இருக்கு. ஐசியூ தான் வந்து மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் ஒரே வார்த்தை தான் சொன்னான், என் பேச்சு அவ்வளவு நல்லா இருந்ததான்னு பாப்பா கேட்டுச்சு. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்க ஊர்ல இருந்து வெளியூர் போறக்கு மொதல் பஸ் 3:45 தான், அதனால தான் பேச சொன்னேன். அந்த மொதல் பஸ்ஸுக்காக பேசின கூட்டம். ஆனா உண்மையா சொல்றேன், அப்படியெல்லாம் இல்லாம நல்லா கைதட்டுறீங்க தம்பி பட்டதாரி. அப்படியே கைதட்டும் போது நல்ல ஒரு கவரேஜ் எடுத்துக்க. சில பேர் முறைச்சு பார்க்கும்போது கவரேஜ் எடுத்து பட்டிமன்றம் ரொம்ப கொடூரமாக இருந்த மாதிரி காட்டிடாத. உண்மையில் நாங்கள் டிவியில் அப்படி தான் பண்ணுறோம். நான் ஜெயா தொலைக்காட்சியில் இருக்கேன். தீபாவளி, பொங்கல் முதலிய நல்ல நாட்கள், பண்டிகை காலத்தில் ஜெயா தொலைக்காட்சியில் என்னுடைய பேச்சை நீங்கள் பட்டிமன்றத்தில் கேட்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலிருந்து நான் அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல கைதட்டுங்க. இப்போ நான் நேரத்தின் அருமை கருதி விரைவாக இந்த பட்டிமன்றத்தை தொடங்க ஆசைப்படுறேன். ஏன்னா பட்டிமன்றம் முடிந்து முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய கொங்கு தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் நடத்தக்கூடிய படுகளம் நிகழ்வு இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம் அதுக்காகவே வேண்டி. ஏன்னா ஐயா ஒருத்தர் ஓடி வந்து கேட்டார், தம்பி இன்னைக்கு படுகளம் பாடுவீங்களா அப்படின்னு. சார், இந்த உலகத்தில் சில பேர் வாழ்ந்தார்கள் என்பதை கதைன்னு சொல்லி தப்பிக்கிறாங்க. ஆனால் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்த அண்ணன்மார் கதையை இவர் பாடுகிற போது அத்தனை பேருக்குள்ளும் சின்னண்ணனும் பெரியண்ணனும் குடிகொள்ளுகிற காட்சியை ஒவ்வொரு மேடைகளிலும் நாங்கள் கண்ணார பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் அல்ல, நம்மோடவே நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குல முன்னோர்கள் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியும் இருக்கிறது என்பதை சொல்லி, ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா, ஆண்களின் உழைப்பேன்னு பேசுவதற்காக அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடியவர், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு, இந்த நிகழ்ச்சியை மட்டும் இல்லை, இன்னைக்கு இவருடைய டீம்ல தமிழ்நாட்டில் 4 இடத்துல இப்போ நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. 3 டீமை அனுப்பி, A டீம், B டீம், C டீம், D டீம்னு 3 டீமை அனுப்பிட்டு நாங்கள் ஒரு டீமாக இங்கே வந்திருக்கோம். அப்படி இல்லைங்க, நீங்கள் கொடுக்கிற பணத்தை தனக்குரியதாக வைத்து கொண்டிருந்தால் அவர் மட்டும்தான் வாழ்ந்திருப்பார். ஆனால் எல்லோருக்குமானதாக அவர் பயன்படுத்துவதால் தான் எல்லோராலும் அவர் குடும்பமும் நல்லா வாழுது அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதிற்கு சொந்தக்காரன். பொதுவாக சொல்லணும்னா, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, பொற்குடத்திற்கு பொட்டு வைக்க வேண்டியதில்லைம்பாங்க. அது மாதிரி பச்சைத்துண்டு புகழ் மஞ்சுநாதனுக்கும் அறிமுகம் தேவையே இல்லை. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. கொங்கு சிரிப்பிரிவி தூரன் KR மஞ்சுநாதன். கலைஞர் டிவியா, சன் டிவியா, விஜய் டிவியின் கலக்கப் போவது யாரா, இவ்வளவு இதெல்லாம் டிவிங்க. சமீபத்தில் ஓராண்டுக்கு முன்னால் வெளிவந்த கவுண்டம்பாளையம்ங்கிற படத்தில் நடிச்சு, எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்க? கைதட்டுங்க. உண்மையா சொல்றேன், அந்த ஒரு பெண்ணினுடைய தகப்பனா நடிச்சார்னு சொல்றதை விட ஒரு பெண்ணுக்கு அப்பாவாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார் அந்த படத்துல. அத்தனை நம் இனம் மக்களினுடைய அத்தனை பேரினுடைய அபிமானத்தையும் அந்த படத்தின் மூலமாக பெற்ற அருமைக்கும் பெருமைக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரன், இனிமை தம்பி, கொங்கு KR மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு
என்னன்னே ஒரு ஆம்பளையை எழுப்பி விடுறேன், நீங்க லேடிஸுக்கு போடுற பாட்டை போடுறீங்க. அதுலயும் அவர் நளின சிகாமணி மாதிரி வர்றாரு. அப்படி நல்ல எஃபெக்ட். அண்ணன் திருகி இருந்தாருன்னா தெரியும் உனக்கு எஃபெக்ட். உண்மையிலுமே ஆசைய காதல தூது விட்டுன்னு அண்ணன் அற்புதமான ஒரு பாட்டு. அவருக்கு இணையாகவும் துணையாகவும் பாட பேச வருகை தந்திருக்கிறவர். நான் இந்த ஒலி வாங்கி பிடித்த காலத்திலிருந்து அவர் கை பிடித்து தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரு 25 வருஷம் ஆச்சு. ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். இந்த மேடைக்கு நாங்கள் எல்லாரும் வந்து இது வெள்ளி விழா ஆண்டு எங்கள் 3 பேருக்குமே. ஆனால் உண்மையிலுமே இந்த பிரசாதம் சாப்பிடும்போது நாங்கள் 3 பேரும் சொல்லிக்கிட்டே இருந்தோம், இதே மாதிரி எத்தனையோ கோவில் பிரசாதங்களை சாப்பிட்டதுனால தான் எங்கள் நாவில் கலைமகள் தங்கி இருக்கிறாளோ என சொல்லுகிற அளவிற்கு அத்தனை கோவில்கள் தான் எங்களை வளர்த்தன. அத்தனை கோவில்கள் தான் எங்களை வளர்த்தன. கோவில்களுக்கு உள்ளே இருக்கிற இறைவனால் மட்டும் நாங்கள் வளரவில்லை. கோவிலுக்கு முன்னால் நின்று இந்த நிகழ்ச்சியை கண்டு கைதட்டுகிற உங்களை போன்ற கடவுள்களாலும் தான் நாங்கள் கலைஞர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நல்ல எங்கள் அருமைக்குரிய அண்ணன் தன்னுடைய சொந்த முயற்சியால விஜய் டிவியின் கலக்க போவது யாரு சீசன் 7 தானே, சீசன் 7ல ரன்னரப் போட்டியாளராக வாகை சூடிய அருமைக்கும் பெருமைக்கும் உரியவர். அவர் ஏன் தாடியோடு இருக்காருன்னு பல பேருக்கு கேள்வி இருக்கும். ஏதோ டி ராஜேந்தர் மாதிரியாட்டிருக்கு. டி ராஜேந்தர் மாதிரியும் பாடுவாரு. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஏதோ ஆடிக்கு பின் ஆவணி, இந்த தாடிக்கு பின் ஒரு தாவணிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க. இது தாவணி கனவுகளால் வளர்ந்த தாடி கிடையாது. எழுத்து சித்தர் என்று எல்லோராலும் அறியப்படுகிற பாலகுமாரன் ஒரு எழுத்தாளர் இருந்தார் தெரியுங்களா? அவருடைய வலது கரமாக 3.5 ஆண்டுகள் அவருக்கு உதவியாளராக வேலை பார்த்தவர். அந்த தொடர்பின் காரணமாகவே இன்னும் அந்த அடையாளத்தோடு காட்சி தருகிறார் அப்படின்னு சொன்னா, இயக்குனர் சங்கர் முதலான பெரிய ஜாம்பவான்களோடு திரைத்துறையில் உதவி இயக்குனராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். அவங்க அப்பா மிகச்சிறந்த நாடக ஆசிரியர். இப்படி ஒரு கலை குடும்பத்தினுடைய மூத்த வாரிசாக வருகை தந்திருக்கிறவர் தான் எங்கள் அருமை அண்ணன் ஏஜே பிரபு அவர்கள். ஈரோட்டிலிருந்து வருகை பொட்டு வச்ச தங்க குடம். சூப்பர்னே. நான் பேசுறதே இந்த ஒலி வாங்கில பாடுற மாதிரி அவ்வளோ எக்கோபலா இருக்கு. உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க 2 பேரும் ஆண்களின் உழைப்பு தான். ஆண்களின் உழைப்பு தான். இரியா பேசும்போது தான் கை தட்டுவாங்க. உழைப்புன்னு சொன்னனையே கை தட்டுவாங்களா? அவசரத்தை பாருங்க. அந்த அக்கெல்லாம் பாருங்க, இரு அவங்கள பேச விடு அப்படிங்கிற மாதிரி அக்கா. உண்மையிலுமே சொல்றேன், என்னையா ஆண்களினுடைய உழைப்பு என்னதான் தலைவா. இங்க வேண்டாம் எக்கோ. என்ன ஆண்களினுடைய உழைப்பு. தயவு செய்து விளையாடாதீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி ஒலி வாங்கியில தான் இருக்கு. அதுதான் எங்களுக்கு பலமே. அதனால தயவு செய்து அது எதை எப்போ சரி பண்ணணும்னு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா மக்கள் அத்தனை பேரும் அது காதுகளில் போய் சரியா சேர்றதே உங்க கையில தான் இருக்கு. உண்மையிலுமே பொறுப்பான பெண்களால தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது என்று பாடி பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெண் பேச்சாளர்கள் எங்கள் அன்பிற்குரிய சகோதரிகள். அதில் முதலாவதாக வருகை தந்திருக்கக்கூடிய அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர், கலைஞர் தொலைக்காட்சியில தில்லு முள்ளுன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. இவங்க தில்லு முள்ளு இல்ல, அந்த நிகழ்ச்சியில தில்லு முள்ளு நிகழ்ச்சியில ஒரு நகைச்சுவை பேச்சாளராக வந்தார். உண்மையிலுமே சொல்லணும்னா அதற்கு பிறகு எத்தனையோ நாடகங்கள்ல சின்ன சின்ன கதை பாத்திரங்களில் நடித்திருந்தாலும், இன்னும் சொல்ல போனா ஒரு நகைச்சுவையாளராக இன்னும் எத்தனையோ மேடைகளில் தொலைக்காட்சிகளில் பயணித்து வரக்கூடிய மணப்பாறையை சார்ந்த திருமதி லலிதா பரமேஸ்வரி அவர்கள் இந்த மண்ணுக்கு வருகிறது. சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது. ஏப்பா இது சின்ன பொண்ணானே, அடா சாமி, ஆதார் அட்டையை வாங்கி பாருங்கண்ணே, தற்கொலை பண்ணி சாகலாம்ங்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலுமே சொல்றேன். ஆனா அந்த ஆதார் அட்டைன்னு சொன்னோன்னா யாரும் கவனிக்கிறீங்க? தயவு செய்து எல்லாரும் ஆதார் அட்டை வச்சிருக்கான், கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, வாங்கி வச்சிருக்கோம்னு நினைச்சு வச்சிருக்காதீங்க. அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. தயவு செய்து மறந்துடாதீங்க. எப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இப்போ நான் சொல்றேன், உண்மைன்னா நான் சொல்லி முடிச்சோன்னா கை தட்டுங்க.
உலகத்திலேயே நாம் இதே கொத்தையன் கிராமத்துல சொல்றேன், நாம தான் அழகுன்னு. கொத்தையன் கிராமத்துல யாருக்காவது ஆணவம் கர்வம் இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் அவங்க ஆதார் அட்டையை எடுத்து பாருங்க, அந்த கர்வம் உடனே கலைஞ்சிரும். உண்மைனா கைதட்டுங்க. யோசிச்சு பாருங்க, பல பேர் அப்படி சாட்சி வச்ச பணம் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, ஐஸ்வர்யா ராய் உலக அழகி, அவளையே உள்ளூர் கிளவி மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கான். நான் ஆள் பாருங்க இப்படி இருக்கேன், பாடி சோடா மாதிரி, என்ன ஊதுகாமால வந்தவனாட்டு எடுத்து வச்சிருக்கான். நீங்க ஐயோ தம்பியெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. ஐயோ அண்ணே வெயிட் ஏறிட்டே போகுதுன்னு, மேடை ஏறவே முடியலன்னு, வேட்டிலேயே எக்ஸ்ட்ரா லார்ஜ் வாங்கி கட்ட வேண்டியதா இருக்குன்னு அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன், ஒரு நல்ல டாக்டர் பெருந்துறையில் இருக்காரு, போய் பாருன்னு. தம்பி போய் பார்த்தான் பாருங்க, அடுத்த நாள் டாக்டரை போய் நான் பார்க்க வேண்டியதா போச்சு. ஏன்னா தம்பி பார்த்த பார்வை அப்படி. என்ன பார்வைன்னு நீங்க யோசிக்கிறீங்க. டாக்டர் போய் கேட்டிருக்காரு, தம்பி போன டாக்டர் உடம்பு குறையணும், என்ன செய்யணும்? டாக்டர் சொல்லியிருக்காரு, அப்ப தினசரி நடக்கணும். நம்மால் கேட்டிருக்கான், இதெல்லாம் நடக்கிற காரியமா? டாக்டர் சொல்ல இருக்காரு, இல்லைன்னா காரியம் நடக்கும் பரவாயில்லையான் இருக்காரு. ஆனா உண்மையா சொல்றேன், இதெல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் வேண்டாங்க, சாப்பாட்டிலே நான் சரி பண்ணிக்கிறேன், நான் எல்லாம் அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டேன்னு தம்பி கைதட்டுங்க. ஒரு துளி அளவு அதிகமான கூட அடுத்த வாயில தான் சாப்பிடுவானே தவிர அந்த வாயில அப்பவே சாப்பிட மாட்டான். அவ்வளவு ஒரு மானஸ்தன் தம்பி. ஒரே மருந்தெல்லாம் வேண்டாம் சார், உணவுல சொல்லுங்க சார்னா. டாக்டர் சீட்டில் எழுதி கொடுத்துறாரு 2 சப்பாத்தி. தம்பி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். டாக்டர் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்து அதே ஹாஸ்பிட்டல்ல குளுக்கோஸ் ஏற்றிட்டு படுத்திருக்காரு. என்னது கேட்டான் தெரியுங்களா, இந்த 2 சப்பாத்தின்னு எழுதியிருக்கீங்களே, இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான் இருக்கான். டாக்டர் சொன்னது, உனக்கு சாப்பாடே 2 சப்பாத்தி தான்டா, இதுல என்னடா திரும்ப மருந்து மாத்திரையாடா, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடின்னு கேட்கறதுக்குன்னு. அந்த அளவுக்கு டாக்டரையே மயக்கம் போட வைக்கிற பெருமையான ஆளு எங்க ஆளு. ஆனா இன்றைக்கு அவங்களை அறிமுகப்படுத்தின பாருங்க, எங்கள் குழுவினுடைய செல்லக்குட்டி என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிற அன்பு சகோதரி, எங்கள் குடும்பத்தினுடைய கடைக்குட்டி தங்கமாக, எங்கள் குடும்பத்தினுடைய, ஏன்னா எங்க கூட ஆண் மக்கள் தான் எல்லாரும் பிறந்திருக்காங்க. தம்பிக்கு தம்பி, எனக்கு அண்ணன். பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரே பையன், பார்த்தீங்கன்னா தங்கை இருக்காங்க அண்ணனுக்கு. ஆனால் எனக்கு என்ன தெரியுங்களா, எங்களோட தங்கை பிறக்கவில்லையே என்று நாங்கள் ஏக்கத்தோடு இருந்த காலத்தை எல்லாம் தீர்த்து வைத்த அன்பு தங்கை சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் தான். உண்மையிலுமே ஒரே ஒரு இத்தனை பெண் குழந்தைகள் வந்திருக்கீங்க. குறிப்பாக இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக உங்கள் அண்ணனா ஒரு வார்த்தை நான் சொல்றேன். இவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க. தம்பி ஒரு தொலைக்காட்சி, அண்ணன் ஒரு தொலைக்காட்சி, அவங்க ஒரு தொலைக்காட்சி சொன்னல. இவங்க என்ன சார் சாதனை பண்ணாங்க இந்த மேடையில்? இவங்களுக்காக நாம ஏன் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறோம் என்றால், கொத்தைய மண்ணில் அன்போடு தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. குழந்தைகள் படித்து வர வேண்டும் என்பதை விட பத்திரமாக வர வேண்டும் என்பதில் தான் எல்லா பெத்தவங்களும் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆனா அந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக, விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக 48 மணி நேரம் தொடர்ந்து நெருப்பு வளையத்தில் நின்று நடனமாடி கிண்ண சாதனை புரிந்தவர் தான் அன்பு சகோதரி சேலம் ஐஸ்வர்யா அவர்கள். இன்றைக்கு நம் மண்ணிற்கு வருகை தந்திருக்கிறார். நல்ல கைதட்டுங்க. இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்னு நாங்க வாழ்த்துறோம். உண்மையிலுமே சொல்றேன், போற இடத்திலெல்லாம் ஜாதகத்தை கொண்டுட்டு போக வேண்டியது. அண்ணே இங்க எப்படியாவது அமையுமாண்ணே, நாங்கள் 2 அண்ணனும் ஏதாவது அமைச்சிடலாம்னு பார்த்தா மாப்பிள்ளைக்கு பல்லு தூக்கலா இருக்கு, மாப்பிள்ளைக்கு மூக்கு சப்பையா இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அழகு, தயவு செய்து நான் சொல்கிறேன், எனக்கு இந்த வார்த்தையே பிடிக்காது எங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அது நிலையற்றது. அழகுங்கிறது நிலையற்றது. உண்மைனா கைதட்டுங்க. இந்த உலகத்துல அழகு நிலையானதா நிலையற்றதா? நிலையற்றது. அழகுதான் நிலைன்னு பல பேர் சொல்றாங்க. தம்பி கிராமத்து பட்டதாரி ஜூம் பண்ணி எடுத்து இதை நம்ம இன்ஸ்டால பதிவு பண்றோம். அழகு நிலையானது கிடையாது. ஏன் தெரியுங்களா? தோற்றங்கள் மாறி போகும், தோல் நிறம் மாறி போகும். ஆனால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் கொண்ட அன்பு மட்டும் சாகர வரைக்கும் மாறாம இருந்தாதான் அந்த குடும்பம் அன்பின் உருவமா இருக்கும்னு சொன்னா, அழகு இடையில வரும், இடையில போயிடும். பார்க்கறதுக்கு தான் வசதியா
தெரியுமே தவிர அது ஒண்ணுக்கு ஆகாதுங்கிறது தான் சத்தியமான உண்மை. உணர்ந்தவர்கள் கைதட்டுங்க பார்க்கலாம். நம்ம கொத்தையம்மன்ல என்ன பெரிய விஷயம் நான் கேட்கிறேன். அது எந்த துறையில வேணாலும் அழகா இருக்கலாம். ஆனா ஒரே துறை நான் சொல்றேன், அன்பு துறையை ஜெயிக்கிற ஒரு துறை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அற்புதமா வந்திருக்கக்கூடிய நல்ல என் அன்பு சகோதரி சேலம் மைசூரி அவர்கள், நாங்க பேசவும் பாடவும் எங்க பேச்சு முன்னணியா அமையணும்னா அதற்கு இவங்க 2 பேரும் பின்னணியா இருக்கணும். அதுல எங்கள் இசை குடும்பத்தினுடைய தகப்பனாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய அப்பா மகேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். அவரும் தேனினா அன்னை வருகை தந்திருக்கிறது, நம்முடைய மதுரை மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். முழு பேரா அண்ணன் 2 பேடு. உண்மையிலுமே சொல்றேன், அவங்க குழந்தைகள்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க, என்ன எப்ப பாரு கையில 2 குச்சியோடவே அண்ணன் சுத்துறாரு அப்படின்னு. உண்மையிலுமே மதுரை மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிற புகழ்பெற்ற பேட் பிளேயர் அண்ணன் வேலு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல கைதட்டலோடு. இதுதான் எங்க அணி. இப்போ நானே ஓரளவுக்கு தம்பி கூட்டத்தை எல்லாம் கூட்டியாச்சு. மக்கள் எல்லாம் பாருங்க அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்து அமர்ந்திருக்கிறார்கள். நான் பேசி நான் இவ்வளவு கூட்டத்தை கூட்டியாச்சு. ஆனால் நீங்கள் பேசி இதே கூட்டத்தை கலைக்காம தீர்ப்பு வரும்போது எங்கிட்ட பத்திரமா கொடுக்கணும். இல்லைன்னா சம்பளத்திலிருந்து 1000-500 பிடிச்சிட்டு தான் கொடுப்பேங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் சொல்லிட்டு நல்ல மக்கள் கூடியாச்சு. ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், இந்த வாழ்க்கையில் இனி ஒரு முறை ஏதோ பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா சொல்கிறேன், பிறந்து விட்டோம் என வாழாதீர்கள். இனி ஒரு முறை இந்த மண்ணில் பிறக்கப் போவதில்லை என நினைத்து வாழுங்கள். அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்களுக்கும் நான் பேசலை, பெண்களுக்கும் நான் பேசலை, நடுநிலையாக சிலவற்றை மட்டும்தான் நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய குரலெல்லாம் உங்களிடத்திலே உரலாக வந்து அமைவதற்கு உரம் செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ், ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ், நல்ல கைதட்டுங்க. உங்க வீட்டினுடைய கிரக பிரவேசம், காதுகுத்து, சடங்கு, பூப்பு, நன்னீராட்டு விழா, திருமண வைபவங்கள் முதலிய விசேஷங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரே ஆடியோஸ் ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ். என் நம்பர் அனுப்புறேனே 150 ரூபா ஜிபே அனுப்புங்க. ஒரு விளம்பரத்தை காசே இல்லாம வாங்கிட்டு எவ்வளவு தூரம். ஆனா இன்றைக்கு எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கிற தாராபுரத்தினுடைய அருமை மண்ணின் மைந்தர், உண்மையிலுமே சொல்ல போனா கொங்கு மஞ்சுநாதனுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. கொங்கு மஞ்சுநாதன்கிறது தான் அந்த யூடியூப் சேனலோட பேரு. அதனுடைய ஒருங்கிணைப்பாளரும் கிராமத்து பட்டதாரி என்கிற யூடியூப் சேனலினுடைய இயக்குனருமாக அமைந்திருக்கக்கூடிய அருமை சகோதரன் கிருஷ்ணா அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. அந்த தம்பிக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த நிகழ்ச்சி மிக அழகா எடிட் செய்யப்பட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஓடுகிற நிகழ்ச்சியாக மிகச்சிறப்பாக இந்த யூடியூப் சேனலில் வரப்போகுது அப்படின்னு சொன்னா உலகத்தின் கடைக்கோடியில் இருக்கிற மனிதன் கூட கொத்தையம் மண்ணில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாய்ப்பு அமைகிறது என்று சொன்னால் அதற்கு உரமூட்டி கொண்டிருக்கிற அன்பு தம்பிக்கும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இப்பொழுது எங்கள் அன்பான அழைப்பினை ஏற்று நாங்கள் வரோம்னு தெரிஞ்ச உடனே அகில இந்திய தமிழ் பேச்சாளர் கூட்டமைப்பினுடைய இயக்கத்தினுடைய ஆற்றல் முன்னோடியாக விளங்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பொருளூரிலிருந்து வருகை தந்திருக்கிற எங்கள் அண்ணன் அன்பரசன் அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. உடன் வந்திருக்கிற நண்பர்களையும் அன்போடு வணங்கி வரவேற்று, ஏன்னா இந்த பகுதியில் நாங்கள் எங்கே நிகழ்ச்சினாலும் அவர் அவசியம் கலந்துக்குவாங்க, அவரும் நல்ல ஒரு பேச்சாளரும் கூட என்பதை சொல்லி எல்லாரும் கூடியாச்சு. அங்கே பாருங்கம்மா, குழந்தைகள்லாம் கீழே உட்காந்துருக்காங்க, நாற்காலிகள் இல்லைன்னு. நான் உங்களுக்காகவே சொல்கிறேன், அன்பு சகோதரிகளுக்காக சொல்கிறேன், நீங்கள்லாம் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள், சிலர் தரையில் அமர்ந்திருக்கிறார்கள். உண்மையா சொல்றேன், நீங்க தரையில் அமர்ந்திருக்கிற மாதிரி தெரியலமா, அந்த மாரித்தாயின் அந்த காளித்தாயின் மடியில் அமர்ந்து நிகழ்ச்சியை கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு எண்ணிய யாவையும் எண்ணிய பெற அந்த தாயும் கன்னிமூல கணபதியும் திருவருள் புரிய வேண்டும் என்று என் வேண்டுதலையே முன்னுரையாக வைத்து முதல் வாதத்தை தொடங்குவதற்காக கொங்கு சிறுபருவி தூரன் KR மஞ்சுநாதன் அவர்களை உங்கள் கைதட்டலோடு
அழைப்பதற்கு முன்பாக கலக்கப் போவது யாரு? ஈரோடு பிரபு அவர்கள் வாதத்தை தொடங்க வருகிறார்கள். என்ன அவசரம்? உட்காரு. 1 மணி நேரம் ஆச்சு. டீ தருவாங்களா, பிஸ்கோத்து தருவாங்களா, சக்கரை பொங்கல் தருவாங்களா, கூடவே கெட்டி சட்னி தருவாங்களா, வாழை இலையில வச்சு தருவாங்களா, கல்வி